எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமா இசையில வந்துட்டு ஒரு ஒரு புதுமையான இசையை கொண்டுட்டு வந்த ஒரு பெருமை வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானை சாரும். இளையராஜாவுடைய காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எஸ். விஸ்வநாதனுடைய அந்த பேட்டர்னே வந்துட்டு மாத்துனவர் இளையராஜா. மெல்லிசை, கிராமிய இசை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ஒரு சோகம், அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல், அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பிரச்சனைய வச்சு அன்னக்கிளி அப்படிங்கிற படத்துலேருந்து ஆரம்பிச்சார். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல படங்கள், பல பாடல்கள். இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பேட்டர்ன பிடிக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இசையமைப்பாளர்கள் சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்துட்டு போனாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய வருகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் வாய்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமைய பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய காலத்தில தான் அதிகப்படியான வாய்ஸ், அதிகப்படியான அதாவது ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜாவுடைய இசையில எஸ்பிபி, ஜானகி, மனோ, சித்ரா, மலேசியா வாசுதேவன், சைலஜா, தீபன் சக்கரவர்த்தி, உமா ரமணன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருந்தாரு. அதுலேயும் ரொம்ப ரேராக வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணச்சந்தர், தீபன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ரொம்ப ரேராக பாடுவாங்க. இளையராஜாவுடைய பாடலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ஸும் அங்கங்கே வந்துட்டு போகும். சைலஜா, மலேசியா வாசுதேவன், மனோ, சித்ரா, எஸ்பிபி ஜானகி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை அவங்க மட்டும்தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, யார் மியூசிக் பண்ணா, யார் தம்புரா வாசிச்சா, யார் கீபோர்டு வாசிச்சாங்க, யார் ஃப்ளூட் வாசிச்சாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராது. இளையராஜா, எஸ்பிபி, ஜானகி, இளையராஜா, மனோ, சித்ரா, இளையராஜா, மலேசியா வாசுதேவன், சைலஜா இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இசை உலகத்தை வச்சிருந்தார் இளையராஜா அப்படிங்கலாம். ஸோ இதுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லார் பேருமே வரும். கீபோர்டு வாசிக்கிறவங்க பேரும் வரும். அந்த கேசட்டில் பார்த்தீங்கன்னா, கீபோர்டு பிளேயர், அந்த ஆர்கனைசர், அந்த கண்டக்டர் அப்படின்னு எல்லாருடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வரும். பாடலாசிரியர், பாடகர்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டுக்காக யாரெல்லாம் டீம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது ஏஆர் ரஹ்மான் வருகைக்கு பிறகு தான் இந்த அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பல பேருடைய திறமை வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு இருந்த ஹாரிஸ் ஜெயராஜ், கீபோர்டு வாசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போதைய ஹாரிஸ், நம்ம இமான், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இவங்க பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இளையராஜா இருந்த காலத்தில் வெளியில் தெரியல அப்படின்னாலும், ரஹ்மான் வந்ததுக்கு பிறகு தான் இவங்களுடைய பேர்லாம் வெளியே வந்துச்சு. பிரவீன் மணி, ஒற்றன் படத்துக்கு மியூசிக் பண்ண பிரவீன் மணி, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டாக ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணவர் தான். ஹாரிஸ் ஜெயராஜும் ஏஆர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணவர் தான். இப்போ நம்ம அந்த கண்டென்ட்டை பேசலை அப்படின்னாலும், ஒரு தொடக்கம் வந்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த கண்டென்ட்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன், இந்த தகவலை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம பேச வந்தது இப்போ சமீபத்தில் வெளியே வந்த தனுஷுடைய பாடல்கள், தனுஷுடைய ராயன் படத்துலேருந்து வர பாடல்கள், இதை பற்றி தான் பேச போகிறோம். அது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏஆர் ரஹ்மானை பற்றி. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் ரோஜா படத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, காதலர் தினம், காதல் வைரஸ், இன்னும் ஏதோ ஒரு கதிருடைய படங்கள்லாம் 3 படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணார். எக்ஸ்ட்ரானரியான பாடல்களை கொடுத்தாரு. அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பாடல்களாக இருக்கும். கதிரோடைய காம்போவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காதல் வைரஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மற்ற படங்கள் எல்லாமே காதலர் தினம், இன்னும் கூட ஏதோ ஒரு காதல்ங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பாடல்கள், வெற்றி கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து சங்கர், ஏஆர் ரஹ்மானுடைய காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த பல படங்கள், அதே மாதிரி பாலச்சந்தருடைய காம்போவில் வெளியே வந்த பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாடல்களாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏஆர் ரஹ்மானை அறிமுகப்படுத்த இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கதிர் தான். இதயம் படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை பேசி புக் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ மணிரத்னத்தோடைய டைரக்ஷன் ரோஜா படம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட அறிமுகமாகும் போது அவருடைய ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். போராத்துக்கு பாலச்சந்தருடைய பேனர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கதிர் தன்னுடைய இதயம் படத்துக்காக இசையமைக்க இருந்த ஏஆர் ரஹ்மானை ரோஜா படத்துக்காக மணிரத்னத்துக்கிட்ட கைமாற்றி விட்டார் அப்படிங்கிற தகவல் நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு கவிதாலோடைய பேனரும் கூட, மணிரத்னத்தோடைய டைரக்ஷன் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் கவிதாலோடைய பேனர் அப்படிங்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு மக்களால் தெரியப்பட்ட கவனிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு ரஹ்மானை அவருக்கு தாரவாத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஹ்மானுடைய கரியர் சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. எந்திரன் வரைக்குமே கூட ஒரு சொதப்பல் அப்படின்னே சொல்லலாம். பல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரனில் ஒரு சில பாடல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்காக கேட்கலாம், குரலுக்காக கேட்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ரஹ்மானுடைய வருகைக்கு பிறகு தான் பல குரல்கள், எத்தனையோ குரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதித் நாராயணன், சுக்வீந்தர் சிங் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேருந்து
ரஹ்மானுடைய மியூசிக்கில் தான் வரான். காதலன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காதலிக்கும் பெண் வடிக்கும் கையெழுத்தில்லைங்கிற பாடலில் தான் உதித் நாராயணன் வராரு. சுக்வீந்தர் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஓப்பனிங் சாங் தைய தையா பாட்டுக்கு அவர் வராரு. இப்படி பல பேர் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு குமார் சானுவை தவிர்த்து, குமார் சானு கூட வந்து பார்த்தீங்கன்னா, தேவாவுடைய மியூசிக்கில் தமிழில் ஒரு பாட்டு பாடினார். மன்னவான்னு நினைக்கிறேன். எம்மா எம்மா குன்னூர் அம்மான்னு சொல்லிட்டு. குமார் சானுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரானரியான ஒரு சிங்கர். பட் அவரை ஏன் வந்துட்டு ரஹ்மான் பயன்படுத்தலை அப்படின்னு தெரிய வரல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பல வாய்ஸ் கவிதா கிருஷ்ணமூர்த்தி, சாதனா சர்க்கம் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு கொண்டுட்டு வந்த பெருமை ரஹ்மானை சேரும். ஸோ அந்த மாதிரி நல்லா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடல்கள் கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து சொல்லப்போனால் அயலான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி படம். படமும் தோல்வி படம், பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அமீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இசைத்துறைக்கு இறங்கியிருக்கிறாரு. அவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மியூசிக் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அவருடைய மகள் கத்தீஜா மின்மினி படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அமீன் வந்து பார்த்தீங்கன்னா நினைவிருக்கா நினைக்கிறேன் 10 தலை படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். எக்ஸ்ட்ரானரியான ஒரு மெலடி, பட் பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரஹ்மானுடைய இசையில் சமீபத்தில் வெளியே வந்த கோபுரா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃப்ளாப். இந்த படத்தில் பாடல்கள்லாம் கேட்கலாம், அந்த படத்தோடு பார்க்கும்போது கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரகம் தானே தவிர, பட் பெருசாக எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் அடையலை அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கு முன்னாடி வெளியே வந்த வெந்து தணிந்தது காடு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற பாட்டு அவரே பாடியிருந்தார். ஓரளவுக்கு ஃபேமஸான பாட்டு தான். அந்த படத்தில் ஒரு பெரிய வைப் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லிப்பூ பாட்டு. நம்ம கவிதாயினி தாமரை, அவங்க வந்து பாடலாசிரியர் தாமரை அவங்க எழுதியிருப்பாங்க. நல்ல எக்ஸ்ட்ரானரியான வார்த்தைகள், அந்த கன்னியாகுமரி ஓரத்தில் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கோட்டிக்காரிங்கிற பாடல்லாம் வரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். பெரிய அளவில் வைப்பான பாட்டு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து 10 தலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஃப்ளாப்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே அந்த அக்கறையிலங்கிற ரஹ்மான் ஒரு பாட்டை பாடியிருப்பார். அந்த பாட்டு ஓகே தான். அமீன் பாடின நினைவிருக்கா பாட்டு சுமாராக இருக்கும், பட் பாட்டு நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு. பெருசாக ஹிட் அடிக்கலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வருத்தமான செய்தி. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டு ராயன் படத்துலேருந்து வெளியாகி இருந்தது. இந்த ராயன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த பாட்டிலேருந்து முதல் பாடல் வெளியாகி இருந்தது. தனுஷ் பாடியிருந்தார். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஹ்மானும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. பாட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அதில் குறை சொல்ல முடியாது. ஏற்கனவே மரியான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் நம்ம தனுஷுடைய காம்போவில் எக்ஸ்ட்ரானரியான பாடல்கள், நான் முதலே சொன்ன மாதிரி பல படங்கள், காதலனாக இருக்கட்டும், ஜென்டில்மேனாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், எந்திரன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான பாட்டை கொடுத்த ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு. 2வது சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாக்கெட், இது கானா பாட்டுங்கிற மாதிரி கானா காதர் அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதியிருந்தாரு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு மொக்கையான பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானுடைய இசையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகன். ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் இசையமைச்ச அத்தனை படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் பில்லிஸ்ட் என்கிட்ட இருக்குது. அது ரோஜாவாக இருக்கட்டும், புதிய முகமாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், பல படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வண்டிச்சோலை சென்றாசு, திருடா திருடா, வரிசையாக அவருடைய காலகட்டத்தில் வரிசையாக நான் சொல்கிறதெல்லாம் அவருடைய வரிசையாக வெளியே வந்த படங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஹிட் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். வண்டிச்சோலை சென்றாசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சுகம் சுகம் இது பாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். பவித்ராவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்லாம் வந்து அழகான பாடல், அஜித் நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி வெற்றி பாடல்கள் கொடுத்த நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக எந்த வெற்றி பாடலும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அயலான் அட்டர் ஃப்ளாப், கோப்ரா அட்டர் ஃப்ளாப், பயங்கர ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வெளியே வந்திருக்கிற இந்த ராயன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாடல் பயங்கர மொக்க. ரஹ்மானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கானா பாட்டு எப்பயுமே செட் ஆகாது. ஸோ தேவையில்லாமல் இந்த பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுத்து, எனக்கு ஏதோ படம் வந்ததுக்கப்புறம் பாட்டு ஹிட் ஆகுமா அப்படின்னு தெரிய வரல. பட் தனுஷை எடுத்துக்கிட்டோம்னா தனுஷோடைய காதல் கொண்டேன்லேருந்து இன்னும் சொல்ல போனால் துள்ளுவதோ இளமையா, துள்ளி தெரிந்த காலமாக ஏதோ படம், ஒரு அறிமுகமான படம் துள்ளுவதோ இளமைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவருடைய பாடல்கள் அத்தனையுமே ஒரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொக்கா ஹிட் ஆகும் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ராயனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வெற்றி பாடல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இந்த படம் ஜூன் மாதத்தில் வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கிறாங்க. ஜூனில் வந்து கூட அந்த படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன மாதிரி இந்த பாட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. எனக்கு இந்த வாட்டர் பாக்கெட் பாடல் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவே இல்லை. குரலும் சரி, நம்ம சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கிறாரு, அவர் குரல் மாதிரியே இல்லை. அது கூட விடுங்க, அவர் ஏற்றுக்கலாம், அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பாடியிருக்கலாம். பட் பாடல் டியூன் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை.
இதுக்கப்புறம் இந்த படத்தில் வேறு என்ன சிறந்த பாடல்கள், நல்ல பாடல்கள் ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டைலில், தனுஷ் ஸ்டைலில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும். அந்த பாட்டை கேட்டவங்க யாராவது நம்ம சேனலில் இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் உங்கள் கருத்தை, உங்கள் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு.